திரு இந்திரகுமார், அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு நீங்க எடுத்துக்க தயாராக இல்லை. அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கா, இல்ல அரசியல் அச்சுறுத்தலுக்காக பயன்படுத்துறது தெரியுதா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இந்த கன்விக்ஷன் ரேட்டை பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், தீபங்கர் தத்தா மற்றும் உஜ்ஜால் புயன் ஆகியோர் 7ஆம் தேதி நடத்திய விசாரணையில் ஒரு தொழிலதிபர் ஒருவர் தொடர்புடைய இடி வழக்கில் அவங்க சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, 5000 odd cases have been registered under PMLA and the conviction been obtained only in 40 cases in 10 years அப்படின்றத அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது கோட் பண்ணாததெல்லாம் இல்லை, செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மறுநாள் அதற்கு அடுத்து விசாரணைக்கு வருவது தான் மணிஷ் சிசோடியா அவர்களுடைய வழக்கு. இந்த மணிஷ் சிசோடியா வழக்கு பற்றி பேசும் பொழுது, தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி வழக்கு இந்தியா கூட்டணி தான், அன்றைய காங்கிரஸ் கட்சி தான் வந்து இடியை வைத்து போட்டது, இப்போது அதை யார் மீது பழியாக எழுதுவது அப்படின்றாங்க. இந்த நாம் எடுத்துக்கொண்ட விவாத தலைப்பில் பேசுபொருள் முக்கியமானது மணிஷ் சிசோடியா வழக்கு. மணிஷ் சிசோடியா வழக்கு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா, 20 ஜூலை 2022 டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் VK சக்சேனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி லிக்கர் பாலிசியில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுதுறாரு. அதை பார்த்து 2வது நாளே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்க. அதை அடுத்து 26 பிப்ரவரி 2023 வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த ஒரு வார காலத்திற்கு ஒட்டியே மார்ச் 9ஆம் தேதி 2023 இடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இதற்கடுத்த ஒரு மாதத்திலேயே சிபிஐ வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதற்கடுத்த ஒரு மாதத்திலே இடி வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே வழக்குடைய ஹிஸ்டரியை பேசணும் ரொம்ப நேரம் சுருக்கமாக. இல்லை, அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேஸ் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா, கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. 2022 இது முழுக்க இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு போட்ட கேஸ். இப்போ அதை ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த மதுபான கொள்கையை கைவிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியா 2023 பிப்ரவரியில் கைது செய்யப்பட்ட நபர் இப்போது வரைக்கும் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்றது தான் பிரச்சனை. 2 ரவுண்ட் ஆஃப் அப்பீல் வர்றாரு உச்சநீதிமன்றத்துக்கு. முதல் தடவை வந்து மறுத்துறாங்க, 2வது தடவை மறுக்கிறாங்க. இது 3வது முறை உச்சநீதிமன்றத்துக்கு வருவது. இப்போ இடி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன தடவை ட்ரையல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, 2வது தடவை ட்ரையல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, 3வது தடவை டைரக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்டை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்பு ஆஜராகிறாங்க. அதை என்னன்னா, திருப்பி ட்ரையல் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போயிடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப மும்முரமாக இருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு தெரியல. முழுக்க அவங்க வைத்த எல்லா வாதமும் அந்த வழக்கு விசாரணையில் அன்றைய தேதியில் இடி தரப்பு, அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பு வைத்த எல்லா வாதமுமே என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கேஸ் என்டர்டெயின் பண்ணக்கூடாது, திருப்பி ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்புங்க, ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்புங்க. அந்த ட்ரையல் கோர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமாக நான் எழுப்பவில்லை. உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எழுதிய நீதியரசர் கவாயும் அதை கன்கர் பண்ண KV விஸ்வநாதன் அவர்களும் வந்து இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த கீழமை நீதிமன்றங்களில் வழங்க வேண்டிய உரிய ஜாமீன்களை அல்லது வழங்க வேண்டிய பெயிலை வந்து ஒழுங்காக வழங்கினா இங்கே தேவையில்லாத இந்த பெண்டன்சி அக்கறை ஆகாது. ஆனால் அவங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை மறந்து போயிடுறாங்க. என்னன்னா, ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், பெயில் இஸ் த ரூல் அப்படின்றது. அதை அவங்க மறந்து போனது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்றத அவங்க குற்றம் சாட்டுறாங்க. 2வது, இந்த கேஸ் டைரக்டருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பல முறை இல்ல அவர் முடிச்சிட்டோம். அவர் முடிச்சிட்டு ராமசாமி உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அவர் முடிச்சிட்டோம். செந்தில் பாலாஜி பெயில் இஸ் ரிஜெக்டட். அதற்கு பிறகு வந்து இந்த தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, போன உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதாவது செகண்ட் ரவுண்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தபோது அவங்க குறிப்பிட்ட தீர்ப்பு, இதே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் புள்ளிகளை வந்து இந்த அமர்வும் வந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். என்ன அப்படின்னா, பிரேயர் ஃபார் பெயில் இஸ் மெரிட்டோரியஸ். இது வந்து போனதிலே ஒத்துக்கொள்ளப்பட்டது. எப்போ மெரிட்டோரியஸாக அதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து 6 to 8 மாதத்தில் நாங்கள் விசாரணை நடத்தி முடித்து விடுவோம்னு ஒரு உறுதி கொடுக்குறாங்க. அந்த உறுதியின் அடிப்படையில் பெயில் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆறுதலை என்ன வழங்குறாங்க மணிஷ் சிசோடியாவுக்குன்னா, 3 மாதம் பாருங்க, இது நத்தை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் உடனடியாக மீண்டும் பெயில் பெட்டிஷன் போடுவதற்கான எல்லா முகாந்திரத்தையும் உங்களுக்கு வழங்குறோம்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து அவர் இங்கே வர்றாரு. ஏன் இங்கே வர்றாரு அல்லது ஏன் நான் இதை என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னா, ட்ரையல் கோர்ட்டில் இவர் லேட் ஆயிருச்சுன்னு போய் கேஸ் போட்டாருன்னா அதை 3 மாதம் விசாரித்து அது ஹைகோர்ட்டுக்கு வரும்போது 6 மாதம் ஆகி மீண்டும் 1 வருட காலத்துக்கு அது இழுத்து விடுகிறது. அதனால் இங்கேயே நான் வச்சு விசாரித்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது என்னன்னா, he is deprived of his basic right அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வழக்கமாக மற்ற குற்றச்சம்பவங்களில் பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் என் எக்ஸெப்ஷன் அப்படின்றது பொருத்தம்.
ஆனா பிஎம்எல்ஏ ஆக்டின் அடிப்படையில் கைது செய்ய ஒருத்தர் ட்வின் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாம இந்த பேசிக் தம் ரூலை பொருத்த முடியுமா இல்ல உச்சநீதிமன்றம் கடந்த காலங்களில் பொருத்தி இருக்கா? இல்லை இதில் வந்து இந்த தீர்ப்பில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாகவே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பில் தான் சொல்றாங்க. இல்லை இது நான் சொல்கிறேன், அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். while the prosecution may pertain to an economic offense, இது வந்து ஒரு பொருளாதார குற்றம், yet it may not be proper to equate these cases with those punishable with death, imprisonment for life, 10 years or more like offenses under Narcotics, Drugs and Psychotropic Substances Act, murder, cases of rape, dacoity, kidnapping for ransom, mass violence, etc. இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பொருளாதார குற்றம் செஞ்சாரு, அதை நீதிமன்றம் மறுக்கல. அவர் கொலை செய்து விட்டாரா, கொள்ளையடித்து விட்டாரா, கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் பெரிய கலவரத்தில் ஈடுபட்டு விட்டாரா, அல்லது வேறு என்ன மோசடியில் ஈடுபட்டு விட்டார் இந்த பொருளாதார குற்றத்தை தவிர, அதை போல இவரை ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க கன்விக்ஷன் அப்படின்றதையே வந்து கொடுக்காம, ப்ராசிக்யூஷன்ல தான் இருக்கு, இன்னும் ட்ரையலே நடக்கல. அவர் வந்து விசாரணை கைதி. விசாரணை கைதிக்கு தண்டனை கொடுப்பது போல நீங்கள் காலத்தை நகர்த்தி கொண்டே இருப்பது சட்டத்துக்கு புறம்பானது என்று ஈடி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது இந்த தீர்ப்பு. சரி, ஓகே. ஈடியுடைய தவிர உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு நாராயணன், இப்போ செந்தில் பாலாஜி மீது தொடுக்கப்பட்டிருக்கூடிய வழக்கு சார்ஜஸ் ஃபைல் பண்ணப்போ அவர் சொன்ன கருத்து அப்படின்றது முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்னது? அவர் குற்றம் செய்யாத நிலையில இது மாதிரி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா கேஸ் அப்படின்றாரு. அதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். யார்? செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய கட்சி தலைவரையே குற்றம் சாட்டி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நான் முதலே சொன்னேன். இல்ல, இந்த தமிழ்நாடு அரசு தான் ஈடியை டீல் பண்ணுதா? தமிழ்நாடு அரசு தான் ஈடியை டீல் பண்ணுதா? இல்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. அமலாக்கத்துறை தானா எந்த கேஸ் இல்ல, நான் புரிதலுக்காக தான் நான் கேட்கிறேன் நானு. ஆமா சார், அதான் சார், அதான் நானும் சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நானும் சொல்றேன். அமலாக்கத்துறை நேரடியா இந்த கேஸ் எடுக்கல. அமலாக்கத்துறை வந்து தமிழக அரசு அல்லது தமிழக காவல்துறை போட்ட வழக்கின் அடிப்படையில தான் இந்த கேஸ் எடுத்த சிசோடியா வழக்குல தீர்ப்பு என்ன? இல்ல, அவருக்கு வாய்ப்பு தர. இப்போ அதே மாதிரி சிசோடியா வழக்கு பொறுத்தவரையில அதுவும் வந்து மதுபான கொள்கையினுடைய அந்த கேஸ் தான் தவிர தனிப்பட்ட முறையான அதுக்கு வழக்கு இல்ல. எல்லாமே அது லிங்க் பண்ணி தான் வருது. ட்ரையல் ஏன் நடக்கல? அவர் பேசி 30,000 வார்த்தைகள்ல சாட்சி. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாரு. அவர் பேசிட்டு அவருக்கான வாய்ப்பு. நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை தான். நீங்க தொடர்ந்து பேசுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்க பேசுங்க திரு நாராயணன், உங்களோட கருத்து முன்வைங்க. சோ நம்மை பொறுத்தவரையில இது வந்து ஒரு பெயில். இது பெயில், அதாவது பெயில விடலாமா வேணாமான்றதுதான் இந்த இப்போ நாம டிஸ்கஸ் பண்ற விஷயம். ஆனால் நான் அதான் சொல்றேன், நேற்றைய முன்தினம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கரை விடுதலை செய்து நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தெளிவா நீதிமன்றம் சொல்லுது நேற்று. ஏன்னா இதையே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இதை விடவா இது மோசம்? அதை இன்னொரு நாள் நாங்க விவாதிக்கிறோம். குண்டர் சட்டம் தொடர்பாக நாங்க எல்லா காலத்திலும் விவாதிச்சிருக்கோம், நிறைய விவாதிக்க போறோம். அன்னைக்கு உங்களையே விருதுரா கூப்பிடுறேன், அன்னைக்கு நீங்க வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. இந்த டிபேட்டுக்கு வாங்க திரு நாராயணன். தேவப்பிரியன், இதுதான் உங்க பிரச்சனையே. நான் இந்த டிபேட்ல தான் இருக்கிறேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. சொல்லுங்க. நான் கேட்கறது இது ஒரு பெயில், ஒரு சாதாரண பெயில். ஈடி கேஸ்ல பெயில், பிஎம்எல்ஏ பெயிலும் மற்ற பெயில் வேற. அவர் பிஎம்எல்ஏ பெயில பத்தி பேசட்டும். பேசி முடிச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க நாராயணன். ரொம்ப பேசணும்னு ஆசையா இருக்குது போல இருக்கு. நீங்க பேசுங்க.